குறிப்பா இன்னைக்கு why does the word of God fail to bear fruit in our lives? நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம கேட்கிற அல்லது நம்ம படிக்கிற தியானிக்கிற நிறைய வசனங்கள் நிறைய முறை ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணல. அதற்கான இந்த கேள்விக்கு விதைக்கிறவன் உண்மையில இந்த ஸ்டடி ஃப்ரம் த பேரபிள் ஆஃப் சோவர். அது இந்த வேளையில கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இந்த பகுதியை நம்ம தியானிக்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விதைக்கிறவன் ஊமை மூலமாக இந்த கேள்விக்கு பதிலை நாம் கண்டுகொள்கிற விதமாக அதை தியானிக்க முற்படும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தியானமானது பிரயோஜனமாகவும் நாங்கள் உங்களுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாகவும் இருக்கும்படிக்கு இதை நீங்க ஆசீர்வதித்ததாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பொதுவா நம்ம வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை ஒரு வித்துக்கு ஒப்பிடும். 1 பேதுருவில் நம்ம வாசிக்கும் போது அழிவில்லாத வித்தினாலே நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வேர்ட் ஆஃப் காட் இஸ் கம்பேர்ட் டு லிவிங் அண்ட் இம்பெரிஷபிள் சீட். ஒரு சீடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த சீடானது முளை விட்டு அது பலன் கொடுக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். இப்போ சீட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்ப்ரவுட், க்ரோ அண்ட் பி அ ஃப்ரூட். ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கேட்குற வசனங்கள் நிறைய முறை நம்ம தியானிக்கிறோம். நிறைய விதத்தில் நம்முடைய தேவ வசனங்கள் நமக்குள்ள போகுது. ஆனால் அந்த வசனங்கள் நமக்குள்ள முடிந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு கிரியை செய்கிறதாங்கிறது தான் நம்ம இந்த வேளையில பார்க்க போறோம். நமக்கு ஒரு சாதாரண விதையை முளைத்து வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டிய ஒரு சக்தி இருக்கும்போது ஜீவனுள்ள வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில விதைக்கப்படும் போது அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அவைகள் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய முறை அது நடக்கிறது இல்லை. வேதத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பைபிள் இன்ஃபார்ம்ஸ், இட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைனலி இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். நம்ம வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா அது வசனத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் நமக்கு தெரிய வருகிறது. தேவன் மனிதனோடு எப்படி இடைப்படுகிறார், நம்மிடத்திலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், எந்த விதமான கீழ்ப்படிதல் நாம் பெற்று செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பைபிளை படிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம். இப்படி கற்றுக்கொள்கிறதான காரியங்கள் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இட் ரிஃபார்ம்ஸ் அஸ். அப்படி உள்ளான வாழ்க்கையில நமக்கு ஒரு ரிஃபார்மேஷனை உண்டு பண்ணும் போது அது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றி அமைக்க வல்லதா இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளா இருந்தாலும் சரி, நம்முடைய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களோடு ஸ்பெண்ட் பண்ற டைமா இருந்தாலும் சரி, உறவாடல்களா இருந்தாலும் சரி, எவ்ரி திங் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது. ஆனா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ பொதுவாக நம்முடைய வேத வாசனத்தை குறித்து பார்க்கும்போது இட் ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஈச் ஒன் ஆஃப் அஸ். எக்ஸாம்பிளா நம்ம பார்ப்போம்னா, வசனத்தின் மூலமாக ரொம்ப பேடா ஈவில் பர்சனா இருந்தவங்க நிறைய பேர் நல்ல மனிதர்களாய் மாறினதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அனுபவித்திருக்கிறோம். இன்னொரு விதத்துல பார்க்கும்போது உதாரணத்தை பார்ப்போம்னா, எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பெருமையாய் அரகண்டா பேசிட்டு இருக்கிறவங்க வேத வசனங்கள் அவங்களுக்குள்ள கிரியை செய்து அவங்களுக்கு ஒரு தாழ்மை உள்ள ஒரு நபராக வேத வசனம் ஒருத்தரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடும். பொய் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபரை ஒருவேளை வேத வசனம் ஒரு மெய்யான உண்மையான ஒரு மனிதனாக, மாய்மாலமற்ற ஒரு மனிதனாக மாற்ற முடியும். அதுபோன்ற இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது அதிக பொருளாசைகள் இந்த மாதிரி நிறைந்திருக்கிற ஒரு நபரை, இல்ல பேராசை நிறைந்த ஒரு நபரை மனரம்யமாக போதும் என்கிற மனதுடன் இருப்பதற்கு வேதவசனம் மாற்ற வல்லதா இருக்கிறது. வேதவசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள போய் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வல்லதா இருக்கிறது. அந்த வசனம்
நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நமக்கு நாமே இந்த வேளையில கேட்டு பார்க்கலாம். Is the word of God bearing fruit in our life? Does it change our attitude, purposes, desires and behaviors? நம்ம கேட்கிற வசனங்கள், நம்ம தியானிக்கிற வசனங்கள் உண்மையாகவே மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். கூடவே இந்த வசனமானது எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணியிருக்கு, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை சரி செய்திருக்கு, நம்முடைய விருப்பங்களை எந்த அளவு மாறுதல்களை உண்டு பண்ணியிருக்கு, நம்ம எப்படி நம்முடைய விருப்பங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்றதுக்கு அது உதவுது, நம்முடைய பிஹேவியர்ஸ் மூலமாக தேவனுடைய வசனம் எந்த அளவு வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். இஸ் த வேர்ட் ஆஃப் காட் பியரிங் ஃப்ரூட் இன் அவர் லைஃப்? Does it change our attitude, purposes, desires and behaviors? இது இந்த கேள்விக்கு, அதாவது why does the word of God fail to bear fruit in our life என்கிற இந்த கேள்விக்கு பதில் காணும் வண்ணமாக நம்ம இந்த parable of the sower, விதைக்கிறவன் குறித்ததான உவமைக்கு நம்ம போகும்போது அதுல இருந்து நிறைய விடைகளை நம்ம கண்டுகொள்ள முடியுது. விதைக்கிறவன் குறித்த உவமையை குறித்து நம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3-9 வரைக்குமான வசனங்கள்ல அது சொல்லப்படுது. அதனுடைய விளக்கம் 19-23 வரைக்குமான வசனங்கள்ல சொல்லப்படுது. இந்த விதைக்கிறவன் குறித்த உவமையை நம்ம வாசிக்கும் போது ஒரு ஃபார்மர் என்ன பண்றாரு, போய் விதைகளை விதைக்கிறார். அந்த விதைத்த விதைகளில சிலது மட்டும்தான் பலன் கொடுக்குது, சிலது நிறைய பலன் கொடுக்குது, சிலது கொஞ்சமா பலன் கொடுக்குது, சிலது பலனே கொடுக்கல. அதை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா எந்த விதைகள் பலன் கொடுக்கல அப்படின்னா, எந்த சில நிலத்துல விழுந்த விதைகள் பலன் கொடுக்கல. So the place where the seeds fell determines the productivity of the seed. விதை நல்லா தான் இருக்கு, விதைக்கிறவர் நல்லா தான் விதைக்கிறாரு, தாராளமாக எல்லா இடத்துலயும் விதைக்கிறார். ஆனா அந்த விதை பலன் கொடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எந்த வாழ்க்கையில் அந்த வசனம் விழுதோ அந்த வாழ்க்கையை பொறுத்து தான் அந்த வசனம் பலன் கொடுக்குதா இல்லையா என்கிறது சொல்லப்படுது. இந்த நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வசனம் கிரியை செய்வதற்கு தடையா இருக்கிற காரணங்கள் என்ன என்பதை இந்த parable of the sower, விதைக்கிறவன் உவமையிலிருந்து ஒரு சில 5 பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பேசேஜை நம்ம வாசிப்போம். அப்படின்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் வாசிக்கும் போது நாம் இப்படியா வாசிக்கிறோம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இதோடைய அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 13ஆம் அதிகாரம் 19-22 வரைக்கும் உள்ள வசனங்கள். இதுல அந்த ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறதான வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். ஸோ இந்த ஓமையிலிருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அந்த 5 பாயிண்டையும் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். முதலாவதா நம்ம பார்ப்போம் அப்படின்னா அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு நிலம். ஸோ இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து
எடுத்து போடுகிறான். இதுக்கு இணையான இன்னொரு வசனம் மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இந்த 2 வசனத்தையும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, மேல உள்ள வசனத்துல இதுல எடுத்து போடுகிறான் அப்படின்னு இருக்கு, கீழே உள்ள அந்த வசனத்துல பறித்துக் கொள்கிறான் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இதுல பார்க்கும்போது, இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம கவனிக்கும் போது, பிசாசன் வந்து டைரக்டாகவே நம்ம வசனம் நமக்குள்ளே போவதற்கு தடை உண்டு பண்றதை பார்க்கிறோம். டைரக்ட்லி பிசாசுடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அவன் என்ன பண்றான், அந்த வசனமானது நமக்குள்ளே போகாத படிக்கும், அது வசனம் கனி கொடுக்காத படிக்கும், அது தடையாக அவன் செயல்படுகிறத பார்க்கிறோம். பறித்து கொள்கிறான் அல்லது எடுத்து போடுகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னும் மேல உள்ள 2 வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, கீழே உள்ள வார்த்தை, அவன் வசனத்தை கேட்கிறான் பட் உணராம இருக்கிறான். வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசிக்காமல் அதனுடைய பலனை அடையாதவங்களா அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து வசனத்தை கேட்கறது ஒண்ணு, ஆனா வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இன்னும் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஸோ இந்த நம்முடைய பொதுவா நம்ம கவனிக்கும் போது, யாருடைய ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்ந்து வர்ற ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்க உன்னிப்பா கவனித்து பார்ப்பீங்கன்னா, அவன் வந்து அதிகமாய் வேதத்தோடு டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேதம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எந்த அளவு வளருது என்கிறது, எந்த அளவுக்கு நாம் வேதத்தோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோம், அந்த வேதத்தை நாம் எந்த அளவு கற்றுக்கொள்கிறோம், அந்த கற்றுக்கொண்ட வேத வார்த்தைகளுக்கு எந்த அளவு கீழ்ப்படுகிறோம் என்பதை பொறுத்து காணப்படுகிறது. Our growth in Christian life is directly proportional to our involvement with the Word of God. So நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்கிற வசனங்கள் நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யல, நம் மூலமாய் கனி கொடுக்கப்படலை அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரியம், ஒருவேளை நம்ம வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கிறோம், அந்த வசனம் நமக்கு உள்ள போகல, வசனத்தை நாம் புரிந்து கொள்கிறவங்களா இல்லை. 2வது விதம் டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு பார்க்கும்போது ரூட்லெஸ் சாயில். அதாவது பாறைகள் இருக்கு, பாறைக்கு இடையில கொஞ்சம் மண் இருக்கு, அந்த மண்ணில் அந்த சீடு விளைந்துச்சு, அந்த மண்ணு கொஞ்சமா இருக்கு, தண்ணி இருக்கும்போது அந்த சீடு வளருது. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப செழிப்பா வளருது, எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில வந்து அது வளருது. ஆனா அதுக்கு வேறு இல்லாத காரணத்தினால அது தொடர்ந்து வளர முடியல. அதுதான் வந்து மத்தேயு 13:21 வாசிக்கிறோம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சங்காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேறில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் லெவலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமா ஒரு வெளிய பார்வையில ஒரு ரிலிஜியஸா இருக்கிறது. ஆனா நம்முடைய உள்ளான வாழ்க்கையில வந்து ஒரு growth இல்லை, தேவனோடு உள்ள ஒரு உறவு இல்லை, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இல்லை, சோதனைகளை மேற்கொள்ள அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த மாதிரிப்பட்டதான ஒரு வாழ்க்கை முறையை வந்து வேறற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு காட்டுது. இந்த வேளையில கூட அந்த வேறற்ற வாழ்க்கை இல்லாம நம்ம வளர்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா, அதாவது நம்முடைய உள்ளான வாழ்க்கையில நம்ம வளரும் போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வேரூன்றி வளர்கிறவங்களா இருப்போம். அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம அதிகமா தேவனை தேடுகிறவங்களா, தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுக்கு முயற்சிக்கிறவங்களா, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். 2வது ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து we have to grow in obedience. நம்ம வேதத்தை படிக்கும்போது அல்லது வசனத்தை கேட்கும்போது, ஜெபிக்கும் போது தேவன் வந்து சில காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுவார், நமக்கு வழி நடத்துவார். அது ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை நாம் விட்டு கொடுக்கும் போது சிறிய காரியமாக தான் இருக்கும். ஆனா அந்த சிறிய காரியங்களை நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தில் நம்ம வளர்ந்து வருகிறவங்களா இருப்போம். 3வதாக நாம் கிறிஸ்துக்குள்ள வளர்வதற்கு காரணமா இருக்கிற இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, தேவனோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது. அது தனி ஜெபமா இருக்கலாம்,
மற்றவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறதா இருக்கலாம், தனிமைப்பட்ட விதத்தில் வேதத்தை படிக்கிறதா இருக்கலாம், மற்றவங்களோட குழுவாக படிக்கிறதா இருக்கலாம். ஸோ ஸ்பெண்டிங் டைம் வித் காட் அது வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. இன்னொன்று ஃபேக்டர் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் காட், தேவனுக்காக மற்றவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்கிற ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம். இப்படி தேவனுக்காக நாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது நாம் கிறிஸ்துக்குள்ள வளருகிறவங்களா இருக்கிறோம். அதையும் தாண்டி அனுதினமும் நமக்கு வருகிறதான சோதனைகள், துன்புறுத்தல்கள், இன்னும் வந்து துன்பங்களை நாம் சகிக்கும் போது, இச்சை அடக்கத்தோடு நாம் சகிக்கும் போது, தாழ்மையோடு அவைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது, இன்னும் நமக்குள்ள பேஷண்ட் பொறுமையில வளரும் போது, இப்படி அநேக காரியங்கள் மூலமாக நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியும். அந்த கிறிஸ்துவுக்குள்ள நாம் வேறு ஒன்றினவர்களா இருக்க முடியும். ஸோ இந்த காரியங்களை ஒரு விஷயம் கூட நம்ம நோக்கி பார்ப்போம். சீக்கிங் இஸ் வேஸ், வேர்ட் அண்ட் வில், growing in obedience, spending time with God and for God, and growing in humility, self-control, patience, etc. மூணாவது விதமான ஒரு நிலம் அப்படின்னா வந்து அதுல வந்து முள்ளுள்ள ஒரு நிலமா இருக்குது. அந்த முள்ளுள்ள நிலத்துல வந்து 3 விதமான முள்ளுகளை இந்த 2 வசனங்கள்ல இருந்து நம்ம கவனிக்க முடியுது. முதலாவது மேல இருக்கிற வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான் அப்படின்னு இருக்கு. லூக்கா 8:14 வசனத்துல நம்ம வாசிப்போம்னா அதுல 3 விதமான முள்கள் சொல்லும். பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யம், இன்னொரு அல்லது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள் அப்படின்னு சொல்லி 3 விதமான முள்களை இந்த ஓமையில வாசிக்கிறோம். ஸோ இது நம்ம பார்க்கும்போது நிலம் வந்து உழுது எடுத்த நல்ல நிலம் தான். ஆனா அந்த உழுது நிலத்திலேயே முள்களும் இருக்கிறதுனால அந்த வசனங்கள், அந்த செடியானது வளர்ந்து எந்த விதமான பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுக்காதபடிக்கு அந்த முள்கள் வளர்ந்து அந்த செடியுடைய தன்மையை வந்து நெருக்கி போடுகுது. ஒருவேளை நம்ம வந்து நிறைய வசனத்தை கேட்கிறோம், நிறைய புரிந்து கொள்றோம், நிறைய மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றோம். இருந்தாலும் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற அல்லது நாம் விரும்புகிற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலை. அதுக்கான காரணம் என்னன்னா, நமக்குள்ள காணப்படுகிற முள் போன்ற தன்மைகளா இருக்கலாம். Thorns that choke the productivity of the word of God in us அப்படின்னு பார்க்கும்போது, worries, அப்புறம் deceitfulness of riches, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், pleasures of this world, இந்த உலகத்துக்கு அடுத்ததான சிற்றின்பங்கள் முள்களாக நமக்குள்ள இருந்து நம்ம கனி கொடாதபடிக்கு தடையாக காணப்படுது. ப்ரீ ஆக்குபேஷன் வித் worries, நம்ம பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வந்து கவலை என்பது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அந்த நம்முடைய இப்போது இருக்கிற ப்ராப்ளம் கூட நம்ம வந்து கவலையை வந்து நமக்குள்ள தூண்டுகிறதா இருக்கலாம். அல்லனா நம்ம முன்னாடி செய்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், அதனால நம்ம வந்து நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுறவங்களா இருக்கலாம். நம்முடைய ஃபியூச்சர் திங்ஸை குறித்து, நம்முடைய எதிர்கால வயதான போது எப்படி இருக்கும், நம்முடைய பிள்ளை எப்படி இருக்கும், இப்படி பல ஃபியூச்சர் பயங்களை குறித்த காரியங்கள் நமக்கு பயத்தை உண்டு பண்ணுவதா இருக்கலாம். ஸோ நம்ம பயப்படுவதற்கான நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது, அனுதினமும் இருந்துட்டே இருக்கு. நம்முடைய ஊழிய பாதையா இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை, மற்றவங்களோட உள்ள உறவு சார்ந்த வாழ்க்கை, எல்லாத்தையும் பார்க்கும்போதும் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு ஒரி. அந்த ஒரி வந்து இட் கேன் அரெஸ்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் growth. ஸோ நம்ம வந்து ஒரிக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது நம்முடைய டைம் ஆக்குபை பண்ணி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growth வந்து அதை தடை பண்றதா இருக்குது. மத்தேயு 6:27 வாசிக்கும் போது கவலைப்படுகிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறது, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ நமக்குள்ள இந்த கவலைக்கான காரியங்கள் வரும்போது கவலை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு கவலைக்கு உண்டு பண்ணுகிற காரியங்களை நாம் தேவனிடத்தில் ஜெபத்திலே தெரிவிக்கும் போது அதுக்கு ஒரு பதில் நமக்கு கிடைக்கிறதா காணப்படுது. 2வது முள் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த உலகத்துல இருக்கிற நிறைய காரியங்கள், நம்ம சுற்றி பார்க்கிற நிறைய காரியங்கள் அதிகமாய் நம்மை சம்பாதிப்ப வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வை நமக்குள்ள தூண்டிட்டே இருக்கு. We are driven by lot of things which is happening around us.
கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், சொபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து நிறைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்கு. உலகம் சொல்லுது, மேக் மணி, மேக் இட் நவ், மேக் மணி, மேக் இட் ஃபாஸ்ட். யார என்ன வேணும்னாலும் செய், ஆனா பணத்தை சம்பாதித்துக்கொள். இது உலகம் நமக்கு சொல்லுகிற காரியம். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா விதமான தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேர் அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில இந்த பண ஆசையினாலே நம்ம வழிநடத்தப்படுகிறோமா என்கிறதை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமா இருக்கிறது. பணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பணம், நமக்கு தேவையான பணம் இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமாய் பணம் சம்பாதிக்கணும் என்கிற ஒரு டிரைவ்ல நிறைய முறை தவறான டெசிஷனுக்குள்ள போவோம். ஸோ அந்த டிரைவு குறித்து நாம் கவனமா இருக்கணும். ஏன்னா 1 தீமோத்தேயு 6:6 என்ன சொல்லுதுன்னா, நமக்கு தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு கூடவே போதும் என்கிற மனம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. நம்ம ஒருவேளை நமக்கு ஓரளவு பணம் இருக்கு, மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும்னா அதை நாம் தேவையில இருக்கிறவங்கள மக்களோடு பகிர்ந்து கொள்வது முக்கியம். ஸோ இஃப் யூ ஆர் ரிச், we should need to be generous. 1 தீமோத்தேயு 6:17-18 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம். அதுல நம்ம ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும், நற்கிரியை செய்ய தாராளமாய் நம்ம இருக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கும். மூன்றாவதான ஒரு தான் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சிற்றின்பத்தை சார்ந்து இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு நிறைய சிற்றின்பங்கள் உலகத்துல கொடுக்கப்படுது. ஸோ இந்த வேளையில கூட நம்ம இதனால நம்ம வழி நடத்தப்படுறோமா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆம்பிஷன்ஸை குறித்து யோசித்து பார்ப்போம். நம்ம வாசிக்கிற புத்தகங்கள், நம்ம கேட்கறதான வீடியோஸ், ஆடியோஸ் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறோமா, எந்த காரியங்கள் நம்ம திருப்திப்படுத்துகிறதா, ஹாப்பியா உண்டு பண்றதா இருக்கு, நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸை குறித்து யோசித்து பார்ப்போம். இதையெல்லாம் கொஞ்சம் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி நம்முடைய வாழ்ற வாழ்க்கை ஐ, மீ, அஸ் சென்டர்ட் லைஃபா இருக்கா, காட் சென்டர்ட் லைஃபா இருக்கான்னு யோசித்து பார்ப்போம். Are we able to control the pleasures for the sake of Christ? So இந்த வேளையில நம்ம கேட்ட காரியங்கள், we need let us make efforts to bear fruit in our Christian life, to spend time with the Word of God, making efforts to grow in our spiritual life, and keep the worries under control, keep from the love of money, exercise self-control. So இந்த வேளையில கூட தேவன் நாம் கேட்ட வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அப்படி நம்ம முடிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி. இந்த வசனத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் கேட்ட வசனங்களின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவிச்சீங்க. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாகவும் இருக்க நீர் எங்களுக்கு உதவிச்சீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you for all joining. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் கிரேஸ் மேரி ஷேர் பண்றீங்களா?